ஒரு இன்சூரன்ஸ் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. 2010 தான் எனக்கு தெரியும். அது தெரிஞ்ச உடனே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து நானும் ஒரு ரூபா கட்டி ப்ரீமியம் கட்டி கரெக்டாக இன்னைக்கு வரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். அதே மாதிரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி ஒரு தேவைப்படுதுங்கிறது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வருஷம் கட்டினேன். கட்டும்போது எனக்கே ஒரு இது என்னடா மாதம் 10,000 கட்டுறோம், எனக்கு வந்து ஒரு சலுகையே இல்லை, எதுக்கா கட்டுறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கூட வந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு அப்பண்டிக்ஸ் சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பின் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நைட்டாக சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ தான் நம்ம பார்த்தா ஆஸ்பத்திரி பில் வந்து ஒரு 1 லட்சம் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு இன்சூரன்ஸ் கார்டு இருக்குங்கிறத வந்து சொன்ன உடனே அந்த ஆப்ரேஷன் செலவு எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸே வந்து கட்டிட்டாங்க. 90,000 ரூபா கட்டிட்டாங்க. நான் கூட நினச்சேன், நான் ஒரு 4 வருஷம் கட்டது வந்து 40,000 தான் கட்டியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து 90,000 ரூபா அன்றைக்கி டக்குன்னு வந்து எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கார்டு கொடுக்கும்போது அதோடைய ட்ரீட்மெண்ட்டோட இது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியங்கிறத அந்த நேரத்தில் ரொம்ப உணர்ந்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சரி ப்ரீமியம் வந்து கரெக்டாக கட்டி, நான் எமர்ஜென்சி மெடிக்கல்ங்கிறது எப்போ வேணாலும் வரும், அது வந்து தவிர்க்கவே முடியாது. நம்ம நோயே வராது சொல்லவே முடியாது. எந்த ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இன்சூரன்ஸ் உங்களுடைய சேவைகள் வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் சேவைங்கிறது வந்து நான் பண்ணுறேன். மேலும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்த டாக்டர் அனைவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு சேவை பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மனசு வரணும். அந்த மனசு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அதிகமான சேவை பண்ணுங்கிறத நான் நினைக்கிறேன். உங்களுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து பெரிய நிகழ்ச்சியாக மாறணும். நன்றி.